போலீஸை பார்த்தாலே ரொம்ப தூரம் ஓடக்கூடிய ஆட்கள், சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் அச்சப்படக்கூடிய ஆட்கள், அமலாக்கத்துறை வந்து விடுமோ என்பதற்காக அதிமுக அலுவலகம் பக்கம் வந்து விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக அமித்ஷாவை பார்த்து கும்பிடு கொடுக்கிறவர்கள். எனவே ஊழல் வழக்குக்கு அஞ்சி கட்சியை கொண்டு போய் அடமான வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு நான் போருக்கு போவேன் என்று சொல்வதன் மூலமாக ராஜேந்திர பாலாஜிக்கு எப்படி ஒரு போர்க்காலங்களிலே இப்படி ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு. ராஜேந்திர பாலாஜி தலைமையில ஒரு 1000 பேரை உடனடியாக அனுப்பி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சரியான வழி இது ஒன்றுதான் என்கிற முடிவை எடுக்கணும். இதற்கு நான் பிரதமருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். உங்கள் கூட்டணி கட்சிக்காரராக இருக்கிறவர் இவ்வளவு தேசபக்தியோடு ராஜேந்திர பாலாஜி இருக்கிற போது அவர் ஆளை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஆள் கிடைக்காதுன்னா உங்க கட்சியில கூட இந்த மாதிரி ஆள் இல்ல. அதனால ராணுவ வீரர்களை விடவும் தேசபக்தி மிக்கவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜிக்கு அவரோட கூடிய தொண்டர்கள், அவர் யாரை நம்பி அந்த 1000 பேர் சொன்னாரு தெரியல. நீங்க எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் காணாம போயிருப்பாங்க. எடப்பாடி வரை கோர்த்து விட்டுருக்காரு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் தரப்புல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல தாக்குதல் நடந்திருக்கு. காஷ்மீரினுடைய பள்ளத்தாக்கிலே இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று வர்ணிக்கப்படுகிற பகல்காமிலே எப்படி ஆயுதம் தாங்கிய தீவிரவாத குழுக்கள் ஒரு 200 கிலோமீட்டர் உள்ள இவர்கள் சொல்லுகிற கணக்குப்படி பார்த்தால் ஒரு 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்காங்க. எப்படி அவர்கள் உள்ளே வந்தார்கள்? உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட அது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இப்பொழுது அவர்கள் போருக்கான ஒத்திகை நடத்தி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது போரே நடத்தி விட்டார்கள். பாகிஸ்தான் மீதான அந்த போர் என்பது தீவிரவாத குழுக்களின் மீதான தாக்குதல் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பர்டிகுலராக தீவிரவாத குழுக்கள் இந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள், இங்குதான் இயங்குகிறார்கள், இவர்கள்தான் அந்த இடத்திலே இயங்குகிறவர்கள் என்பதை துல்லியமாக கணித்து சரியாக தாக்குதலை நடத்த முடியுமா என்கிற கேள்வி பல மட்டங்களிலே எழுகிறது. ஏனென்றால் வழிபாட்டு தலங்கள் மீதோ அல்லது பாடசாலைகள் மீதோ விமானங்கள் பறக்கிற போது எங்கெல்லாம் குண்டு பிடித்திருக்கும் என்பதை நாம் இலங்கை போரில் நம்ம நிறைய முறை பார்த்தோம். நீங்கள் பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு போட்டதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்களாவது உள்நாட்டு போர், அவர்களுக்கு அந்த நிலம் ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே புழங்கிய நிலமாக அது இருக்கும். அதனால் அவர்களே குறி தவறி சுடுகிறார்கள் அல்லது தவறுதலாக குண்டுமலை பொழிகிறார்கள் என்கிற போது, போர் என்று வருகிற போது மிக சரியாக எல்லாமே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் நம்மளுடைய நிலத்திற்குள்ளே அவர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி தீவிரவாத தாக்குதலை நடத்தினார்கள், அதை தடுப்பது தான் முதன்மையான ஒரு பணியாக இருந்திருக்க வேண்டும். இவர்களை என்ன சொன்னார்கள்? 370 என்கிற சிறப்பு அதிகாரத்தை நீக்கிய பின்பு காஷ்மீரிலே ஒரு அமைதி திரும்பி விட்டது என்று இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது என்ன மாதிரியான அமைதி என்று ஒரு கேள்வி இருக்கிறது. 2 வகையான அமைதி இருக்கிறது. உங்களுக்கு உண்மையாகவே சமூகம் அமைதியாக இருப்பது என்பது வேறு, வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருப்பது என்பது வேறு. மயானத்திலே கூட அமைதி இருக்கும், அது சமூகத்திற்கான அமைதியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், வீட்டுக்காவலிலே வைக்கப்பட்டார்கள், இணையதளம் எல்லாம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. எப்பொழுதுமே நீங்கள் உள்நாட்டு கலவரங்கள் நிகழக்கூடிய இடங்களில், போர் நிகழக்கூடிய இடங்களில் அவங்க செய்கிற முதல் வேலையை என்ன செய்யணும்? தகவல் தொடர்பை அவங்க துண்டிக்கிறது தான். அப்போ இது எப்படின்னா, எல்லாருக்கும் பெய்கிற மழை மாதிரி அதில் குறிப்பிட்ட பேர் தான் நனைவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ தண்ணீர் மழை பொழிகிற போதே அது யார் யார் மீது பட வேண்டும் என்று தெரியாத போது, குண்டு மழை பொழிகிற போது மிகச் சரியாக குறிப்பிட்ட தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் அது பாயும், பொதுமக்கள் மீது பாயாது, சிவிலியன் மீது பாயாது என்று நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுப்பதன் மூலமாக அரசியல் ரீதியாக அவர்கள் தீவிரவாதத்திற்கு எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்களா, இல்லை ஒரு 11 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் மீதான அதிருப்திக்கு இந்த போரை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்களா? ஏன்னா போர் என்பது உயிரோடு கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே இந்த எதிர்த்தாக்குதலுக்கு வரவேற்பு சொல்லியிருக்காங்க. இல்லை, நம்ம எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற அர்த்தத்தில் நம்ம பேசல. அதாவது தீவிரவாத குழுக்கள், ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் 2 வித கருத்துக்கு யாருக்கும் இடமில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு போர் என்று 2 நாடுகளுக்கு இடையே அப்படி பகை மூடுவது என்பது
உலக அமைதிக்கு முதல்ல எதிரானது. இரண்டு இப்போ நம்மளுடைய இராணுவ வீரர்கள் சாகவே மாட்டார்கள் போரில். இந்திய இராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க, பாகிஸ்தானியர்கள் மட்டும் செத்துருவாங்க. அப்படி ஒரு போரை நடத்த முடியுமா? இப்படி ஒரு போரை நடத்த முடியாது. அப்போ போர் என்பது இரண்டு பக்கம், அதாவது இந்த இரண்டு பக்கம் வெட்டுகிற கத்தின்னு சொல்றது மாதிரி இரண்டு பக்கம் அது பாதிப்பை உண்டாக்கும். அது வந்து போர் என்பது முழுக்க முழுக்க ஆயுதங்களோடு கூடிய விஷயம் மட்டுமே அல்ல, உயிரோடு கூடிய விஷயம் மட்டுமே அல்ல. பொருளாதார ரீதியாக அது மிகப்பெரிய பின்னடைவை தரும். ஆயுத வியாபாரிகளுக்கு வேண்டுமானால் போர் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கலாம், ஏன்னால் அது அவர்களுக்கு ஆயுத விற்பனைக்கான ஒரு காலகட்டம் அது. ஆனால் பொதுமக்களுக்கோ இராணுவ வீரர்களுக்கோ, இராணுவ வீரர்களின் குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வீட்டு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் வந்து உயிர் தியாகம் செய்வதற்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பெருமிதமாக வந்து காட்டப்படுகிறது. வெளியில் ஊடகங்களே அப்படி காட்டப்படுகிறது. உண்மையிலேயே அது ஒரு பதை விதைப்பானதான். அதாவது சிரம் அறுத்தல் என்பது வேந்தனுக்கு பொழுதுபோக்கு. பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, சிரம் அறுத்தல்லாம் தலை, சிரம் அறுத்தல் என்பது வேந்தனுக்கு பொழுதுபோக்கு, எமக்கோ அது உயிரின் வாதை அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். சாமானிய மனிதனுக்கு வந்து அது துன்பமான விஷயம் தானே. அதனால போர் என்பது தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்பது சரியாக இருக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக போர் என்பது சரியாக இருக்க முடியாது. அந்த ஒரு புள்ளியில வந்து நம்ம வந்து அது இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுல கூட சிந்தூர் ஆபரேஷன் சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்னா, ஒரு பெண் வந்து விதவையாக்கப்படுகிறாள் என்று சொன்னால் அவர் பூவை இழக்கிறாள், பொட்டை இழக்கிறாள்னு சொல்லுவாங்கல்ல. சிந்தூருக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னை நான் தாலியா இருக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒன்று ஊரில் சொல்லுவாங்கல்ல, கிராமங்களில். அது மாதிரி பெண்களுடைய பொட்டை அடிப்பது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பேரை வந்து வச்சிருக்கிறாங்க. தாக்குதல்கள்ல கணவனை இழந்த பெண்களுக்காக இந்த பேர் வச்சோன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்றாங்க. ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆணாதிக்க மனநிலை கொண்ட ஒரு பேர். நீங்க பெண்கள் வந்து நம்ம நேற்று வரைக்கும் வந்து ஒரு கோடை கிழித்ததுனால அது ஒரு வேறு நாடாக இருக்கிறது. அது நேற்றே இந்தியா தான். அது நேற்று வரைக்கும் அது இந்தியா தான். அகண்ட பாரதம் என்ற ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பேசுகிறான்ல, அவன் கணக்குப்படி அது இந்தியா தான். நம்ம தான் அதை பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கான் எல்லை கணக்கில். ஆர்எஸ்எஸ் காரன் வந்து அகண்ட பாரதம்ங்கிறான், அது மீண்டும் இணைக்கப்படணுங்கிறான். இணைக்கப்படணும், ஏற்கனவே இணைப்பதற்கான புள்ளி எப்படி இல்லாமல் போனதுன்னு ஒரு கேள்வி இருக்கல. மதத்தின் வழியாக அவர்கள் மீது ஒடுக்குமுறை இருக்கிறது, அவர்கள் மீது பிரிவினை இருக்கிறது, வேறுபாடு காட்டப்படுகிறது என்பதற்காகத்தான் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறும். எப்படி வந்து ஈழத்தில் வந்து சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு பகையாக, ஒரு நாடு தானே, ஒரு நிலம் தானே, ஏன் அவங்க தனி ஈழம் வேணும் என்று கேட்கிறார்கள். எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறை நீடிக்கிறதோ, எங்கெல்லாம் புறக்கணிப்பு நிகழ்கிறதோ, அங்கெல்லாம் முரண்பாடு வரும், அங்கெல்லாம் வந்து பகை மூலம், அங்கெல்லாம் வந்து அரசியல் போராட்டங்கள் வரும், ஆயுத குழுக்கள் வரும். அப்படிங்கிறதான் உலக வரலாற்றினுடைய ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. இதை பேசுவதில் சில கசப்பான விஷயங்கள் இருக்கலாம். இப்போ ஏற்கனவே கூட வந்து காஷ்மீரில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு, புல்வாமா தாக்குதல் ஒரு தேசபக்தியினுடைய மிகப்பெரிய எழுச்சி என்றுதான் வந்து தேர்தல் காலங்களிலே பேசப்பட்டது. இது இப்பொழுது மட்டும் நடக்கிறது அல்ல. கார்கில் போர் காலங்களிலே, இந்த காங்கிரஸ் காலத்திலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்போ போர் என்பது அரசர்கள் காலத்தில் வந்து வீட்டுக்கு ஒருத்தன் போருக்கு போன காலம் இல்லை. இது இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் போர். மற்றவர்களுக்கு அத்துமீறி உள்ளே நுழைந்தால், போர் விமானங்கள் நுழைந்தால், குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நுழைந்தால் தான் பாதிப்பு. அப்போ ஒரு உயிர் தியாகம் என்பதும் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி விடக்கூடாது. அதைத்தான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து புல்வாமா தாக்குதலில் வந்து அந்த வீரர்களை பலியிடுவது என்பது அரசியல் காரணங்களுக்காக தான் நடந்தது என்று சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய அவரும் ஆர்எஸ்எஸ் காரர் தான், மோடியினுடைய நண்பர் தான். அவர் ஒரு முரண்பாடு வருகிற போது என்ன செஞ்சிட்டாரு, இவங்க வந்து உள்நோக்கத்தோடு இந்த போரை நிகழ்த்தினாங்க, புல்வாமா தாக்குதல் என்பது தம்முடைய வீரர்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து பலி கொடுத்து விட்டது என்கிற குற்றச்சாட்டை அவர் சொன்னார். அது போன்ற தாக்குதலாக இது இருந்து விடக்கூடாது, அரசியல் காரணங்களுக்கான போராக இருந்து விடாமல் உண்மையிலேயே இது மக்களை காப்பாற்றுகிற ஒரு போருக்காக தீவிரவாத குழுக்களை மட்டுமே அளிக்கிற போராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் நடைமுறை அப்படி இருக்குமா என்கிற சந்தேகத்தை மனித உரிமை ஆர்வலர்கள், போரை விரும்பாதவர்கள், உலக அமைதி வந்து வேண்டும் என்று, அதாவது என் ஜாதி சிறந்தது என்று சொல்லுகிற போதே நான் பிற சாதிகளை வெறுக்கிறவனாகிறேன், என் மதம் சிறந்தது என்று நான் நம்ப தொடங்குகிற போதே பிற மதங்கள் குறித்த இழிவான அபிப்பிராயங்கள் எனக்கு வந்து விடுகிறது. அதனால தான் தந்தை பெரியார் கூட சொல்லுவார், உயர் ஜாதி என்று ஒரு சிலர் மட்டும் தங்களை சொல்லிக் கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது உங்களுக்குன்னு கேட்டப்ப, எல்லாரும் குடியிருக்கிற தெருவிலே ஒரே ஒருத்தி வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு போர்டு மாட்டிட்டாங்கன்னா மற்ற பெண்களின் நிலை என்ன ஆகும்? அதனால் தேசபக்தி என்பதும் கூட நம்ம நாடு, நாம் சார்ந்திருக்கிற நிலம். இப்போ நாளைக்கு வந்து இந்தியா என்பது ஒற்றை தேசமாக இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அப்படி இல்லை, 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாகத்தான் வந்து அது இருந்துச்சு. அது பின்னால் ஒரு ஒற்றை தேசமாக மாற்றப்பட்டது.
நாளைக்கு என்ன ஆகும்? இதே மாதிரி என்ன செஞ்சான் அந்த காலத்தில் வந்து புறநானூற்று காலத்தில் பாண்டியன் வந்து சோழனுக்கு எதிராக போர் புரிஞ்சான். மதுரைக்காரங்க பூரா போய் தஞ்சாவூர்காரன் அடித்தாங்க. தஞ்சாவூர்காரன் பூரா சேர்ந்து போய் கோயம்புத்தூர்காரன் அடித்தாங்க. அதே சேரனுக்கும் சோழனுக்கும் போர், சோழனுக்கும் பாண்டியனுக்கும் போர். அப்போ நம்ம கடந்த காலங்களில் போர் என்பது எல்லா காலத்திலையுமே இருக்கிறது. ஆயுதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, அணுகுமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லா காலத்திலையும் இருக்கிறது. ஆனால் சிந்தப்பட்டது தமிழர்களின் ரத்தம் தான் என்று புறநானூற்றில் சொல்லுவாங்க. அதாவது இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் எங்குமே போர் நிகழக்கூடாது, எங்குமே வன்முறை நிகழக்கூடாது. அது எந்த நாட்டின் மீது போர் நடந்தாலும், நம் நாட்டின் மீது பிறர் தாக்குதல் நடத்தினாலும், அல்லது நம் நாடு பிற நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினாலும் அது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு வேதனையான விஷயம்தான், மனித குலத்துக்கு எதிரான விஷயம்தான். இந்த போர் வந்து விரைவில் முடிவுக்கு வரணும். தீவிரவாதம் மட்டும்தான் அழிக்கப்பட வேண்டுமே தவிர பொதுமக்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. பாகிஸ்தானை விட இந்தியா பல மடங்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே போர்னு வரும்போது இந்தியா பக்கமே பல உயிரிழப்புகள் நேரிடலாம். ஏன்னா அவங்களுமே நியூக்ளியர் வெப்பன்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? வலிமை ரீதியாக இந்தியா வந்து சீனாவோடு போர் நடத்தினால்தான் ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் வரும். ஏன்னா அவர்கள் வந்து மிகுந்த வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பாகிஸ்தான் வந்து வலிமையோடு, அதாவது இந்தியாவினுடைய வலிமையோடு ஒப்பிட முடியாது. ஆனால் அணு ஆயுதங்களுக்கு வந்து நிலப்பரப்போ மனிதர்கள் எண்ணிக்கையோ கணக்கில் வராது, போர் வீரர்கள் எண்ணிக்கையோ வராது. நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கர ஆயுதங்களை அவர் யார் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் எப்படிங்கிறதுலாம் போர்க்காலங்களிலே அவர்கள் வந்து வெளியில் உலகத்துக்கு சொல்வது கிடையாது. அதனால் இந்த போரினுடைய தொடர்ச்சி என்பது நீண்டுவிடக்கூடாது. ஒரு பின்னாடி வர வாய்ப்பு, மிகப்பெரிய பின்னாடி வரும். ஏற்கனவே இந்தியாவிலே வந்து 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, 40 கோடி பேருக்கு வேலை இல்லை என்கிற நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே பண மதிப்பு நீக்கத்தில் இருந்து, ஜிஎஸ்டியிலிருந்து பல பின்னடைவுகளை வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து பெரிய வீழ்ச்சியில் தான் இருக்கிறது. இவ்வளவுக்கு நடுவில் நம்ம வாழ்வதே சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போர் வந்து இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத குழுக்களின் வழியாக திணிக்கப்பட்டால், இப்படிப்பட்ட எதிர் நடவடிக்கைக்காக இருக்கும்போது அது இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய வீழ்ச்சிக்குரியதாக அது மாற்றும். அதனால் இரண்டு பக்கமே பாதிப்புக்குரியதாகத்தான் அது இருக்கும். அதனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்துக்கு எதிரான அந்த எல்லையோடு நின்றுவிட்டால் நல்லது. அதை தாண்டி இந்த போர் வந்து நீடிக்கும் என்று சொன்னால் அது நமக்கு வந்து நல்லதல்ல அப்படிங்கிறது. குறிப்பாக அமெரிக்கா சீனாவோட ஆலோசகர் அஜித் தோவல் வந்து வெளிப்படையாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்லாம் தகவல் வந்து. இந்த சர்வதேசத்தினுடைய பார்வை வந்து என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப உலகம் முழுக்கவே வந்து என்னென்னா, இது மாதிரியான தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போரில் வந்து நாங்களும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் என்கிற நிலைப்பாடு தான் அதில் இருக்கிறது. ஆனால் வந்து இது நீடிப்பது என்பது வந்து யாருக்கானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் நான் முதலே சொன்னேன், அது வெறும் ஆயுத வியாபாரிகளுக்கானது. வல்லரசு என்று நம்ம சொல்லிக் கொள்வதே உலகத்தில் வந்து ஆயுத வியாபாரிகளுடைய ஒரு பெரிய கொண்டாட்டத்தை தான் நம்ம வல்லரசு சொல்கிறோம். வல்லரசுங்கிறது ஒரு நாடு பசியற்றதாக இருக்கிறது, பசித்தவர்களுக்கு வந்து உணவு கிடைக்காத ஒரு நாடாக இருக்கக்கூடாது என்பது தான் வல்லரசு. வேலையற்றவர்கள் இருக்கக்கூடாது, கல்வி மருத்துவத்தில் வந்து எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நல்லரசைத்தான் நம்ம வல்லரசுன்னு சொல்லணுமே தவிர ஆயுதங்களை குவிக்கிற அரசாங்கங்களை தான் நம்ம வந்து நடைமுறையில் வல்லரசு என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆயுதத்தை ஏவினார்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி நியூக்ளியர் வெப்பன் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது போன்றதெல்லாம் வந்து மனித குலத்தினுடைய அழிவு தானே. யாருடைய உயிர் பறி போனாலும் இயற்கையினால் உருவான உயிரை வந்து இயற்கை தான் பறிக்க வேண்டும். அதை வேறு எந்த ஆயுத குழுக்களின் வழியாக நம்ம பறித்தாலும், அது இராணுவத்தின் வழியாக பறிக்கப்பட்டாலும் ஆயுத குழுக்களின் வழியாக பறிக்கப்பட்டாலும் மனித உயிரை பறிப்பதற்கான உரிமை என்பது யாருக்குமே இல்லை. அதைத்தான் இது வந்து காந்தி தேசம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து எதிரியை கூட அடிப்பதற்கு முன்பு என் நியாயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர உன்னை அடிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல என்று உலகத்திற்கு வந்து சமாதானத்தை சொன்ன பஞ்சசீல கொள்கை, போரற்ற உலகம் ஒன்று உருவாக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். அதாவது நம்ம ஒரு போரற்ற உலகத்தை வந்து நம்மளுடைய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் எல்லாம், காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு போரற்ற உலகத்தை தான் வந்து உருவாக்க வேண்டும், அதற்கு இந்தியா முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சசீல கொள்கை போன்றவற்றையெல்லாம் சொன்னாங்க. அதனால தான் பாவேந்தர் பாரதிதாசன் கூட புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு அவர் சொன்னார். கெட்ட போர் என்பது என்னன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து அழிப்பதற்கு, ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிப்பதற்கு, ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிப்பதற்கு, ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை அழிப்பதற்கு இது ஒரு காரணமாக, அரசியல் காரணமாக பயன்படுத்தி விடக்கூடாது, தீமைக்கான களமாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்கு தான் பாரதிதாசன் போன்றவர்களாம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார்கள். ஒரு போரற்ற உலகத்தை உருவாக்குவதற்கு இந்தியா இது காலமும் முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து இந்தியாவோடு போரிட்டு தோற்றுதான் போயிருக்கிறது. ஏற்கனவே பலமுறை இது மாதிரியான போர்க்காலங்களில் அவர்கள் தோற்றுதான் போயிருக்கிறார். அதனால அவர்கள் ஒருபோதும் வந்து இந்தியாவிற்கு சம வலிமை படைத்தவர்களாகவோ வெற்றியாளர்களாகவோ இருந்தது கிடையாது. இப்பயும் அவர்கள் வெற்றி பெற போவதும் கிடையாது. அதனால இதனுடைய எல்லை என்பது இரண்டு பக்கமும் அழிவை தரும் என்றாலும் கூடுதல் அழிவை வந்து எதிர் நாட்டுக்கு தான் தரும்.
எனவே இந்த அழிவு வந்து நீடிக்கக்கூடாது என்பதான் நம்முடைய விருப்பம். நிறைவாக ஒரு கேள்வி, மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போரை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேலையில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டால் ஆயிரக்கணக்கான ஒரு தலைமையில் விருதுநகர்லேருந்து நான் போரிட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது போலீஸை பார்த்தாலே ரொம்ப தூரம் ஓடக்கூடிய ஆட்கள், சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் அச்சப்படக்கூடிய ஆட்கள், அமலாக்கத்துறை வந்து விடுமோ என்பதற்காக அதிமுக அலுவலகம் பக்கம் வந்து விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக அமித்ஷாவை பார்த்து கும்பிடு கொடுக்கிறவர்கள். எனவே ஊழல் வழக்குக்கு அஞ்சி கட்சியை கொண்டு போய் வந்து அடமான வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு நான் போருக்கு போவேன் என்று சொல்வதன் மூலமாக ராஜேந்திர பாலாஜிக்கு எப்படி வந்து ஒரு போர்க்காலங்களிலே இப்படி ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது, எப்படி அவரால் இதை பேச முடிகிறது? அவர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவரால் வந்து திமுக காரங்களோடையே போராட முடியலையே, எப்படி இராணுவத்தோடு சேர்ந்து எதிர்நாட்டுக்கு போய் அவர் போராடுவார்? ஒருவேளை வந்து அவர் தேசபக்தியை நிரூபிக்க விரும்பினால் எடப்பாடியை வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால உடனடியாக அந்த தேசபக்திக்கு ஒரு வாய்ப்பை அளித்து ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஒரு 1000 பேரை உடனடியாக அனுப்பி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சரியான வழி இது ஒன்றுதான் என்கிற முடிவை எடுக்கணும். இதற்கு வந்து நான் வந்து பிரதமருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். உங்கள் கூட்டணி கட்சிக்காரராக இருக்கிறவர் இவ்வளவு தேசபக்தியோடு ராஜேந்திர பாலாஜி இருக்கிற போது அவர் ஆளை விட்டுறாதீங்க, இந்த மாதிரி ஆள் கிடைக்காதுன்னா உங்கள் கட்சியில் கூட இந்த மாதிரி ஆள் இல்லை. அதனால் இராணுவ வீரர்களை விடவும் தேசபக்தி மிக்கவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜிக்கு அவரோட கூடிய தொண்டர்கள், அவர் யாரை நம்பி அந்த 1000 பேர்னு சொன்னாரு தெரியல. இவங்கெல்லாம் இப்போ கட்சிக்காரங்களாம் எதாவது காணாமல் போயிருப்பாங்க. எடப்பாடி வரை கோர்த்து விட்டுருக்காரு. ஆமாம், எடப்பாடியை கோர்த்து விட்டுருக்காரு. தேவைப்பட்டால் அந்த படையில் எடப்பாடியும் சேர்த்துக்கொள்ள வேண்டும்ங்கிற கோரிக்கையும் சேர்த்து நான் வைக்கிறேன். போர் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.